உலக உல்லாசத்தினால் மனம் போன வழி நடந்தேன். ஏசையா அபயம் அபயம் இறங்கும் மேசையா என் தாதாவே. ஐயா நான் பாவி, என்னை ஆளும் தயாபரணி, என்னை ஆளும் தயாபரணி. பொய்யும் போரட்டும் உருட்டும் தீருட்டும் போராமையும் ஆணவமும் வீட்டுயும்படி அருள் செய்யும் மனாதி ஓர் ஏக திருத்துவனே. ஐயா நான் பாவி, என்னை ஆளும் தயாபரணி, என்னை ஆளும் தயாபரணி. பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். I greet you all in the most wonderful name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒரு நாள் இங்கு பேசும் பொழுது ஒரு சம்பவத்தை சொன்னேன். நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அநேக பிள்ளைகளோடு கூட வளர்ந்தேன். அம்மாட்ட நான் ஒன்னும் இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டேன். ஆனா என்னோடு கூட பிறந்த அக்காமார்கள் தம்பிமார்கள்லாம் அம்மாட்ட ஒவ்வொரு நாளும் இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க. என்னுடைய அக்கா ஒரு நாள் அம்மாட்ட வந்து ஒரு பொய் சொல்லி ஒரு காரியத்தை கேட்டாள். அவள் என்ன கேட்டா, அவ பென்சிலை தொலைச்சிட்டா. ஸ்கூலுக்கு போற பென்சிலை என்ன பண்ணிட்டா, தொலைச்சிட்டா. அம்மாட்ட வந்து கேட்கிறான், அம்மா என் பென்சில் வந்து ரொம்ப சீவி சீவி சின்னதா போச்சு. டீச்சர் வந்து அந்த சின்ன பென்சிலை வச்சு எழுதுனா உங்க கையெழுத்து சரியா இருக்காது, நல்லா வராது, அதனால பெரிய முழு பென்சிலை கொண்டு வர சொல்லியிருக்காங்கன்னு வந்து கேட்டா. நான் பக்கத்துல நின்று கொண்டிருக்கேன். என் அக்கா உண்மைதான் பேசுறான்னு நான் நினைச்சேன். ஆனா எங்க அம்மாவுக்கு நல்லா தெரியும். சரி, நான் பென்சில் உனக்கு முழு பென்சில் தானே வேணும், நீ போய் ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லிட்டான். அம்மாட்ட தான் வந்து போய் சொல்லலாம், ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? அவ ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்லியிருப்பா சொல்லுங்களேன். யங் பாய்ஸ் அம்மாட்ட சொன்ன பொய்ய சொல்லியிருக்க முடியுமா? இல்ல அம்மாட்ட சில காரியத்தை துணிந்து சொல்லுவோம், ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு 2 குடும்பம் அப்படிதான் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. 3 குடும்பம். அவங்க என்ன சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு நிலத்தை பார்க்க போறோம், அதனால இன்னைக்கு கூட்டத்துக்கு வர முடியாது என்று சொன்னாங்க. இன்னொரு குடும்பம் என்ன சொன்னாங்க, நாங்க ஷாப்பிங் போறோம். இன்னைக்கு எங்க போறாங்களா அவங்க? ஷாப்பிங் போறாங்க. இன்னொரு குடும்பம் என்ன சொல்லிச்சு, உங்களுக்கு ஏதோ ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு போறாங்களாம். சரி, ஏன்ட்டதான் அப்படி வந்து தைரியமா துணிந்து சொல்லிட்டீங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லணும், இது தெரிஞ்சுக்கங்க. இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரும் பொழுது நீங்க ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணும், ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலைமையா இருக்கு, என்னால போக முடியாது, சொல்லி பாருங்களேன். என்கிட்ட சொல்ற மாதிரி துணிஞ்சு சொல்ல முடியுமா ஆண்டவர்கிட்ட? எனக்கு அன்புக்குரியவர்களே, இது கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கோம்.
மாறுவதற்கு நேரம் இல்லை. To be a hypocrite, you do not have a place. ஆகையினாலே மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை கொண்டு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அந்த வார்த்தையானது மறுரூபம் என்ற ஒரு வார்த்தையை கொண்டு நான் பேசப் போகிறேன். இதற்கு 3 வேத பகுதிகள் உண்டு. So many things are there in the Bible. மறுரூபத்தை குறித்து அநேக வேதத்தில் அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பர்மேஷனை பத்தி அநேக இடத்திலே சத்தியங்கள் சொல்லப்படுகிறது. But I want to restrict my devotion today only to 3 portions from the Bible. ஒன்னு மத்தேயு 17ஆம் அதிகாரம் அங்கு சொல்லப்படுகிறது. முதல் 5 வசனத்தை வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. அங்கே ஆண்டவர் மறுரூபமானார் என்று எழுதப்பட்டிருக்கு தமிழ். ஆனால் ஆங்கிலத்தில் நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன் டு. தமிழ்ல மறுரூபமானார் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்பிகர்டுன்னு எழுதியிருக்கும். போத் NIV as well as King James version. 2 வெர்ஷன்லயும் டிரான்ஸ்பிகர்டு என்று எழுதியிருக்கும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தமிழிலே இப்படி வாசிக்கிறோம், மறுரூபமாக்கப்படுவோம் என்று தமிழ்ல மறுரூபம் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தை எழுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு போத் கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன் as well as NIV ரெண்டு டிரான்ஸ்லேட்டர்ஸ்ல இதுல மட்டும் ஒத்துக்கிட்டாங்க. அநேக காரியங்களை ஒத்து போறது இல்லை. ஆனால் இந்த ஒரு இந்த வார்த்தைக்கு மட்டும் டிரான்ஸ்லேஷன்ல அந்த 2 வேதாகமும் 2 டிரான்ஸ்லேட்டர்ஸும் ஒத்து போயிருக்காங்க. அதுல சேஞ்சுன்னு என்றும் தமிழ்ல மறுரூபம், ஆங்கிலத்தில் சேஞ்ச். இன்னொரு பகுதி நான் முக்கியமாய் ஒரு தியானத்துக்கு என்று எடுத்த ஒரு பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 12 and verse 2. அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பரிசறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வேதம் போட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் இட் இஸ் டிரான்ஸ்பார்ம்டு எழுதியிருக்கு. மறுரூபம் என்கிற ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே 3 பதங்கள் யூஸ் பண்ணப்படுகிறது. டிரான்ஸ்பிகர்ட், சேஞ்ச்ட் அண்ட் டிரான்ஸ்பார்ம்ட். ஆனா இந்த 3 ஆங்கில பதங்கள் இட் ஆல்வேஸ் கேரிஸ் a secular meaning or a scientific meaning. டிரான்ஸ்பிகர்ட் என்றுனா அப்படியே உருவம், a transfiguration. Changed, a liquid state to solid state, ஒரு change of state. ஆகையினால இந்த ஆங்கில வேதாகமத்தை படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகளிலே ஒரு தெய்வீகத்தை நம்மால் பார்க்க முடியல. ஒரு you are not able to feel a sense of godliness when you read the Bible. English Bible வாசிக்கும் பொழுது I at least feel certain passages like this. It's a very important passage. இதை நான் வாசிக்கும் பொழுது I get only a secular meaning of that particular transformation or a transfiguration or a change. ஆனால் மறுரூபம் என்று சொல்லும் பொழுது அதுல ஒரு பெரிய
தெய்வீக சுவாபம் அடங்கி இருக்கிறதை நான் காண்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா. I do not know about your reaction. வேதத்தை வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரணும். When I read மறுரூபமானார்கள், மறுரூபமாகுங்கள், மறுரூபமாக்கப்பட்டோம் என்று சொல்லும் பொழுது you should have a sense of a godliness, the nature of God. அதுல ஏதோ ஒன்று அடங்கி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். இதை நான் புரிந்து கொண்டேன். இதை நான் விளக்கமாய் நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன் இன்னைக்கு. அதாவது நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, மற்ற வாழ்க்கையை குறித்து நான் கவலைப்படுகிறது இல்லை. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இட் ஹாஸ் a two face. இரண்டு ஃபேஸ்க்கு தமிழ்ல என்ன சொல்லலாம்? ரெண்டு பகுதியாக இருக்கிறது. Two faces are there in a Christian living. ஒன்று இவ்வுலக ஒரு வாழ்க்கை. This is the first phase that we have come into this world. இந்த உலகத்தில் நாம் வந்திருக்கோம். This is the first phase. The first phase முடிஞ்ச உடனே நமக்கு இன்னொரு ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்குது. The second phase. அது நம்ம அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். எல்லாம் நம்புறோம். We are going to have an eternal life என்று நம்ம நினைக்கிறோம், நம்புறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய அனுதின வாழ்க்கையில அது நம்முடைய மனதை விட்டு என்ன பண்றது? Conveniently it goes out of your mind. இந்த உலக வாழ்க்கையில அந்த காரியம் நம்முடைய மனதில் எப்பொழுதும் தங்குறதே இல்லை. ஆனால் இதை நான் இந்த தமிழ்ல அந்த வசனத்தை பார்த்த உடனே தான் நான் இதை புரிந்து கொண்டேன். ஆங்கிலத்தில் வெவ்வேறு பதங்கள் கொடுக்கப்படுகிறது. நம்ம அது இட் கன்வேஸ் a secular meaning, a scientific meaning. ஆனால் அந்த மறுரூபம் என்று சொல்லும் பொழுது ஒரு ஆவிக்குரிய தெய்வீக சுவாபத்தை அது கொடுக்கிறபடியினாலே I am concerned more and more about my future life. Hallelujah சொல்லுவோமா? Hallelujah. இங்கு ஒரு காரியத்தை சொல்லட்டும். இந்த பூவுலகில் நாம் வாழ்கிற பொழுது இந்த உலகத்திலும் ஒரு மறுரூபம் அவசியம். நல்ல கவனிங்க. You need a transformation. இங்கிலீஷ்ல சொன்னா you need a transformation in this world when you are living. இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் ஒரு மறுரூபமான ஒரு வாழ்க்கை அவசியமாயிருக்கிறது. அப்படி மறுரூபமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் மத்திய வானத்திலே தோன்றும் பொழுது நமக்கு இன்னொரு மறுரூபமாக்கப்படுதல் நமக்கு உண்டாகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? Here you change yourself, there you are changed by God. Hallelujah சொல்லுவோமா? அப்போ நீங்க இங்க மறுரூபம் ஆகணும். மறுரூபமாக்கப்படுவதற்கு இதை மனதில் வைத்துக் கொள்ளணும். பிரியமான ரெண்டு ஒண்ணு இல்ல. இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நமக்கு ஒரு மறுரூபம் அவசியமாயிருக்கிறது. அந்த மறுரூபப்பட்டவர்கள் மாத்திரம்தான் ஆண்டவர் ஒரு நாளிலே மறுரூபமாக்குவார். அல்லேலூயா சொல்லுவோமா? When you keep this deep into your senses, உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய ஆத்மாவில, உன்னுடைய இருதயத்தில, உன்னுடைய மனதில இது ஒரு ஆழமாய் பதிந்திருக்கும் என்றால் இந்த மறுரூபத்தை, இந்த டிரான்ஸ்பார்மேஷனை நீ எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு வாஞ்சை இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. I am not against the English translation. Many English translation, நான் இப்போ இந்த செய்தியை கொடுக்கும் பொழுதே சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எடுத்து நான் சொல்ல போறேன். தமிழ்ல கூட அவ்வளவு அழகா எழுதப்படலை, ஆங்கில வேதாகமத்தில் அப்படி அழகாக எழுதியிருக்கு. So I am not against the translations, but there is a godliness in the Tamil translation. தெய்வீகத்தை இந்த தமிழ் வேதாகமத்திலே வாசிக்கிறேன். ஆகையினால் தான் இந்த தமிழ் வேதாகமத்தை எப்பொழுதுமே என்னுடைய இருதயத்திற்குள்ளே வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுவோம்.
அப்போ இந்த உலக வாழ்க்கையில நமக்கு ஒரு மறுரூபம் அவசியம். மறுரூபம் ஆகுங்கள் என்று அந்த இப்ப எழுத்து திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 3 வசனத்தை நீங்க வீட்டிற்கு சென்று வாசித்து பார்க்கணும். அப்போ இந்த மறுரூபம் ஆகுங்கள் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு அந்த இடத்துல சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஆண்டவருக்கென்று ஒப்புக் கொடுக்க வேண்டுமா? அதாவது you have to yield your life as a living sacrifice unto God. It is not ஒரு இரத்த சாட்சியாய் மரிக்கிறது அல்ல, ஆண்டவருக்கு உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது அல்ல. அப்படி கொடுக்க முடிந்தால் கொடுக்கணும்னு ஆண்டவர் விருப்பினால் நம்ம கொடுக்கலாம், அதுல ஒன்னும் தப்பு இல்லை. If God wants you to suffer like Him and then die like Him, then it is a privilege. It is a privilege for everyone. ஆனால் கர்த்தர் எல்லாரையும் அப்படி விரும்பல. ஆனா எல்லாரும் அவருடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். You should yield your life. அப்படி என்றால் இந்த உலகத்தில் நீங்கள் டிரான்ஸ்பர்மேஷன் ஆவதற்கு நான் சொன்னேன், the transformation is essential in your present life. அல்லேலூயா சொல்லுமா. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மறுரூபமே அவசியமாய் இருக்கிறது. You need to have a transformation in your life. அந்த மறுரூப அவசியம்னா என்னுடைய வாழ்க்கையை நான் ஜீவ பலியாக ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டுமா? அங்கு வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் தான் நம்ம அநேக நேரத்தில் நம்மை ஆண்டவரை விட்டு விலகி போகிறதற்கு அது தமிழ் வசனத்தை வாசித்தீங்கன்னா அது கொஞ்சம் நம்மளை பயமுறுத்துகிறதாக இருக்கும். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு நம்மளை என்ன காமிக்குது? நம்மளை குற்றப்படுத்துகிறதா காமிக்கல. நீ வேஷம் போடுற, இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீ என்ன பண்ற. அதனால நம்ம நினைக்கிறோம் அந்த வசனம் நம்மளை பயமுறுத்துகிறது போல தமிழ்ல இருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா அழகா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி அந்த NIV அவர் எழுதுறார். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், do not conform to this world. இந்த உலகத்திற்கு ஒத்ததாய் வாழாமல் அப்படி என்று இங்கிலீஷ் NIV கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல சொல்லியிருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் அந்த NIV சொல்லியிருக்குது, do not conform any longer to the pattern of this world. யாராவது NIV வச்சிருக்கீங்களா? எல்லாம் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் தான் வச்சிருக்கீங்க. To the pattern of this world. இத நல்லா கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. இந்த அது தமிழ்ல போட்டிருக்கு ரொம்ப, இட் இஸ் வெரி பாயிண்ட் பிளாங்க். அது அதனால நம்ம அதை நம்மளை குற்றப்படுத்துகிறது மாதிரி இருக்கும். ஆனா கிங் அந்த NIV சொல்லியிருக்கு, do not conform any longer to the pattern of this world. இந்த உலகத்தின் வழிமுறைக்கு. You take anything, the way of your dress, the way of your life, இந்த உலகம் வாழ்க்கை உலகத்தில் நமக்கு கூறு போட்டு காண்பிக்கிற ஒரு வாழ்க்கை முறை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், do not conform to the pattern of this world. அப்ப அந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? நடக்க கூடாதான். For your transformation to take place. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபம் வரணும்னா, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில ஒரு மறுரூபப்பட வேண்டும் என்றால், my life should not conform to the pattern of this world. I should not wear the dress as the world wears. I should not do certain things as the world does. ராத்திரி 2 மணி வரைக்கும் பார்ட்டி பண்ணலாம் உலகத்துல. இன்னைக்கு பெங்களூர்ல அத லாவா கொண்டு வந்துட்டாங்க. முந்தி 12 மணி வரைக்கும் இருந்துச்சு, அப்புறம் 1 மணி வரை வந்துச்சு. இப்போ the pubs can be open till 2 AM அப்படின்னு வச்சுட்டாங்க.
That is the pattern of this world. But when you want to be transformed, can you also have that pattern of the world in your life? இந்த டிரான்ஸ்பார்மேஷன் நமக்கு வேணும். இதுதான் பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுமா. When I say this, yield your life to God. உன்னை ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும் என்று சொன்னால், நீ இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நீ பிரித்து எடுக்கப்பட்டவனாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. இந்த உலகம் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குது இல்ல? உங்களுக்கு தெரியும் என்ன பழமொழி சொல்லுது? சொல்லுங்களேன். இந்த உலகம் ஒரு பழமொழி சொல்லும். ஊரோட ஆனா பைபிள் அப்படி சொல்லலையே. மை பைபிள் டஸ் நாட் சே தட். நீ உலகத்தோடு ஒத்து வாழுன்னு சொல்லலையே. அதானே என்னுடைய ஆதங்கம். அப்படி சொல்லியிருந்தாங்க நான் உலகத்தை பார்த்து நான் அழுதுகிட்டே இருக்க மாட்டேன். உலகத்துல நடக்கிறத பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்னுடைய வேதாகமம் அதை சொல்லலையே. நீ உலகத்தோடு கூட ஒத்து போன்னு சொல்லலையே. யூ டு நாட் கன்ஃபார்ம் யுவர் செல்ஃப் டு தி பேட்டர்ன் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நாம் பிரித்து எடுக்கப்பட வேண்டும். அதான் கலாத்தியர் 1:4 சொல்லுது. இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து உன்னை பிரித்து எடுக்கும்படியாய் தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா. He has given not for the remission of my sin, but he has given his life to me and you for yourself to be separated from this evil world. இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து உன்னை பிரித்து எடுக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் நான் சாக்கடையில தான் இருப்பேன், ஆண்டவர் என்னை சுத்திகரிக்கணும். நீ சாக்கடையில இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் எவ்வளவுதான் தண்ணி உன் மேல ஊத்துனாலும் நீ கழுவு சுத்திகரிக்கப்பட முடியுமா? நீ அந்த சாக்கடையிலிருந்து உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா அல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய வாழ்க்கையில அதை செய்து காண்பித்தார். இந்த உலகத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் அதுல 12 பேரை தான் பிரித்து எடுத்தார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு அப்படிதான். ஆக்சுவலி லிட்டரலி he has brought only 12 people here. எத்தனையோ பரிசுத்தவான்கள் உண்டு. ஆனால் அவர்களிலே 12 பேரை அவர் பிரித்து எடுத்தார். எனக்கு அன்புக்குரியவர்களே, மனதில் வைத்துக் கொள்ளணும் பிரியமான. தம்மோடு கூட இருக்கும்படியாய் அவர்களை பிரித்து எடுத்தார். மார்க் 3:14 நாம் வாசிக்கிறோம். தம்மோடு கூட இருக்கும்படியாய் அவர்களை பிரித்து எடுத்தார். ஆண்டவர் நிச்சயமாய் இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்து எடுக்கும்படியாய் உளையான சேற்றிலிருந்து all the pattern, நீங்க இத மனதில் மட்டும் வச்சுக்கோங்க பிரியமான. Any pattern of this world is an abomination to God. மாம்ச சிந்தையும் ஆவியின் சிந்தையும் ஒன்றுக்கொன்று விரோதமாகத்தான் இருக்கும். இந்த உலக வழக்க முறை அது கர்த்தருடைய வழி அல்ல. கர்த்தருடைய வழி அல்ல. மெனி டைம்ஸ் நான் இதை உங்க வாலிப பிள்ளைங்க 1-2 இருக்கிறதுனால இதை சொல்ல விரும்புறேன். See, the worship is divine, இல்லையா? கர்த்தரை ஆராதிக்கிறது ஒரு அருமையான ஒரு ஆராதனை. கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் நாம் கர்த்தரை தொழுது கொள்ளணும். இதுல people have introduced the pattern of this world. அதுல எதை உள்ள பூத்திட்டாங்க? இந்த உலகத்தின் வழிமுறையை அவர்கள் பூத்திட்டாங்களா இல்லையா? இந்த உலகத்தின் வழிமுறை என்ன? பிடிச்சுன்னு எல்இடி லைட் அடிக்கணும் ஸ்டேஜில். இல்ல எல்லாம் எல்இடி லைட் பிடிச்சுன்னு அடிக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? எல்லாரும் டான்ஸ் ஆடணும். எனக்கு அன்புக்குரியவர்களே, அதற்கப்புறம் என்ன பண்றாங்க அவங்க? சினிமாக்காரன் தான் அந்த கனவு சீன், ட்ரீம் சீன் வரணும்னா அவன் நிறைய மேகத்தை அப்படியே என்ன எப்படி உண்டாக்குறான்னு எனக்கு தெரியாது இப்போ. ஆனா இப்ப ஸ்டேஜில் மேகத்தை அழகழகா உண்டாக்குறாங்க. இல்ல கலர் கலரா புகை வருது.
I do not know how in a Christian worship stage கலரா புகை எப்படி வருது. I do not belong to this world. Do not conform to the pattern of this world. நம்ம இந்த இடத்துல ஆராதிக்கிறோம், டாமரின் ஒண்ணுதானே வச்சு ஆராதிக்கிறோம். அது ஒரு நாள் ஒரு ஊழியக்காரன் ஒரு வேடிக்கையா ஒரு கதையை சொன்னார். அந்த காலத்துல, அதாவது நாங்களாம் 30-35 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த நாட்களில் எல்லாருமே இந்த ஈவன் இன் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ் என்ன இருக்கும்னா டாமரின் தான் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? யாரெல்லாம் போயிருக்கீங்க அந்த காலத்துல? வேற எந்த ஒண்ணும் இருக்காது. அப்போ அங்க வளர்ற இந்த சின்ன பயல்கள், இந்த வாலிப பசங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க வெறும் இந்த டாமரின் வச்சுட்டு நீங்க பாட்டு பாடுறது நல்லா இல்ல. அந்த நாட்கள்ல ஒரு ஒரு என்ன இருக்கும், ஒரு சின்ன கீபோர்டு ஒண்ணு வரும். அது என் ஒய்ஃப் கூட ஒண்ணு வாங்கி வச்சு 1600 ரூபாய்க்கு ஒரு சின்ன கீபோர்டு இருக்கும். இவ்வளவுதான் இருக்கும் ஒரு கீபோர்டு இருக்கும். அப்பெல்லாம் இந்த பெரிய பெரிய கீபோர்ட்ஸ் எல்லாம் கிடையாது, இத்தினூண்டு தான் இருக்கும். அதுல கேசியோல இத்தினூண்டு ஒரு கீபோர்டு ஒண்ணு இருக்கும். பர்மா பஜார்ல போனீங்கன்னா 1600 ரூபாய் கொடுத்தா அதை வாங்கிக்கலாம். அதை வச்சுதான் சிலது மியூசிக் படிப்பாங்க நாட்கள். அதுல என்ன பண்ணோம்னா ஒரு சுவிட்ச் பண்ணோம்னா அது ஒரு பியானோ மாதிரி சத்தம் கேட்கும். அந்த சுவிட்சை இன்னொருக்கா அமுக்கணும்னா என்ன பண்ணும், ஆர்கன் மாதிரி சத்தம் போடும். அதை இன்னொருக்கா அமுக்கினா என்ன பண்ணும், அது கிட்டார் மாதிரி கேட்கும். அப்போ அந்த சுவிட்ச் வச்சுட்டா 100 வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய சத்தத்தை கேட்க முடியும். இப்போ இந்த பயல்கள் எல்லாம், வாலிப பசங்கள் எல்லாம் இந்த பாஸ்டர்கிட்ட போய் கேட்டாங்க, பாஸ்டர் நீங்க டாமரின் வச்சுதானே நீங்க என்ன பண்றீங்க, பாட்டெல்லாம் பாடுறோம். அந்த கீபோர்டு ஒண்ணு வாங்கி அதை தூக்கி அதுல ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணிட்டு அதை நல்லா பிளே பண்ணா பியானோ மாதிரி இருக்கும், ஆர்கன் மாதிரி இருக்கும், பைப் ஆர்கன் மாதிரி வரும், கிட்டார் மாதிரி இருக்கும், புல் ஆங்குலர் வாசித்த மாதிரி இருக்கும். அதை பண்ணா என்ன அப்படின்னா, அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரா, டோன்ட் பிரிங் லேகியோன் இன்டு தி சர்ச். என்ன சொன்னாங்களா? ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, லேகியோனுக்குள்ள எத்தனை பிசாசு இருந்துச்சு, இந்த கீபோர்ட்ல அத்தனை பிசாசு இருக்கு. அது என்ன பண்ணாதீங்க, ஆலயத்துக்குள்ள கொண்டாட. இப்படி இருந்துச்சு. எனக்கு அன்புக்குரியவர்களே, I'm not against the instruments. I'm not against any of the scientific advancement for our worship. ஆனா I am always worried about the music. அதுதான் இந்த இதை வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போங்க. இந்த ஒரு ட்ராக், அதுல இந்த ராக் மியூசிக் அந்த டியூன் எல்லாம் போட்டாங்கன்னா அதெல்லாம் தவறு. அதான் இந்த பைபிள் சொல்லுது. நான் I do not want to go in detail about that. I am not criticizing anybody. ஆனா வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பார், Bennett, you do not conform yourself to the pattern of this world. இந்த உலகத்தின் வழிமுறைக்கு நீ செல்லாத. அதுதான் எனக்கு அதிலிருந்து உன்னை பிரித்து எடுக்கும்படியாய்தான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. So this transformation is required in this world. இந்த உலகத்தின் வழிமுறையில். அதனால தான் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம், நீ அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானவைகளை தொடாதிருங்க. இந்த உலகத்தின் வழிமுறைகள் அசுத்தமானவைகள் தான். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் இதுக்கு மேல நின்னுகிட்டு பேச முடியும். இந்த உலகத்தின் வழிமுறைகள் ஆவியானவருக்கு விரோதமானவைகள் தான். The pattern of this world is against the work of the Holy Spirit. ஆனபடியினால் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானவைகளை தொடாது. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த பிரித்து எடுக்கப்பட்டு வாழும் பொழுது, when you do not conform to this world, you are being transformed. Hallelujah சொல்லுவோமா? இந்த மறுரூபம் ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒன்று. Hallelujah சொல்லுவோமா? Hallelujah, Hallelujah, Hallelujah. ஆகையினாலே அப்படிப்பட்ட பிரிந்து வாழும் பொழுது, அது is it possible?
அது முடியுமா? அது உலகத்தை விட்டு உலகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உலகத்தை விட்டு என்னால பிரிந்து இருக்க முடியுமா? முடியுமா? முடியாதா? ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம் முடியாதுன்ட்டு. ஆனா வாழ்றது ரொம்ப கஷ்டம். 2 வசனத்தை மத்த சொல்லிட்டு நான் கடந்து போட்டோம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் குறித்து. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 Corinthians chapter 10 and verse 23. இந்த 2 வசனத்தை வாசிங்க. அங்கு அந்த வசனம் 2 போதும். அந்த உலகத்தை இந்த பேட்டர்னும் நீ பேட்டர்னுக்குள்ளதான் இருக்கிற. ஆனா கர்த்தர் அங்க சொல்லுகிற ஒரு கைட்லைனை பாருங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. டபுள் டெக்கர் 3 டெக்கர் வச்ச கீபோர்டு போட்டு வொர்ஷிப் நடத்த எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. எல்இடி லைட் போடுறதுக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் தகுதியாயிராது. அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லா இடத்திலையும் ஆண்டவர் வந்து நிற்கிறார் என்பதை நீ உணர்வாய் என்றால் அது அந்த இடத்துக்கு தகுதியாயிராது. அல்லேலூயா சொல்லுவோமா? when you keep God in your presence, சில காரியம் உலகத்தில் இருக்கிற காரியம் சில எனக்கு என்ன பண்ணாது? தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். ஒரு ஆராதனை வீரர் அன்னைக்கு சொல்றாரு ஒரு ஆலயத்தில், இந்த ட்ரம் அடிக்கிறவன் மியூசிக் போடுறவன் அந்த பாட்டு அந்த கரண்ட் நின்னு போச்சுன்னா எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. இஸ் தட் ரைட்? இஸ் தட் ரைட் ஸ்பிரிட்? அந்த பாட்டு பாடுறவன் அந்த மியூசிக் போடுறவன் அந்த ட்ரம் போடுறவன் அவன் நிப்பாட்டிட்டான், கரண்ட் ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்னால ஒன்னும் பண்ண முடியாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இன்னைக்கு டாமரின் இல்லட்னாலும் கைதட்டி பாடும். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் அடிமைப்பட மாட்டேன். டாமரின் இல்லட்னா என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? என் மகன் இங்க ட்ரம் அடிக்கலன்னா எனக்கு எல்லாம் ஏதோ ஒண்ணு விட்டு போயிடுச்சுன்னு நினைக்க மாட்டேன். அல்லேலூயா. நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். You do not conform to the pattern of this world. 1 கொரிந்தியர் 10:23 இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லுது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அதிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. யாயிலும் எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காது. இந்த உலகத்தில் அநேக காரியங்களை அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. அதிகாரம் உண்டு, இல்லன்னு சொல்லலாம். You can go for a movie. You have the right to go to a movie theater. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு எல்லாவற்றையும் அது அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆனால் அது பக்தி விருத்தி உண்டாக்குதா? That is the guideline. இதுதான் மறுரூபம். இந்த மறுரூபம் தான் நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சினிமா கோட்டைக்கு போக கூடாதுன்னு சொன்னோம்னா ஆலயத்தை சினிமா கோட்டையா ஆக்கிட்டாங்க. தெரியுதா? This is what happening. This is what happening everywhere. The stage is set not in the theater, but it is set on the churches. The pattern of this world is brought into the churches. நான் ஏற்கனவே சொல்றேன், நான் இன்னும் அதை சொல்ற பயமா இருக்கு எனக்கு சொல்றதுக்கு. ஏன்னா ஆண்டவர் அநேக காரியங்களை விளக்கிட்டு அதை அப்படியே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். The Paul Yankicho has been arrested and sentenced for 5 years in prison. The president of South Korea is pleading with the court to release him, to pardon him. அவரை மன்னிக்கிறதுக்கு அந்த தேசத்தின் ஜனாதிபதி அந்த சுப்ரீம் கோர்ட்ல அலறிக்கிட்டு இருக்கார். அவர் இந்த தேசத்திற்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். But the world has sentenced him for 5 years in prison and he cannot preach in the church.
It is going to come. If you follow the pattern of this world, கர்த்தருடைய வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு, if you allow yourself to be in the pattern of this world, அதை கர்த்தர் அருவருக்கிறார். அதை அருவருக்கிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆகையினாலே இந்த உலகத்திலே நமக்கு ஒரு மறுரூபம் அவசியமாயிருக்கு. நாம் மறுரூபம் ஆக்கப்படுவோம். 1 கொரிந்தியர் 15:52 நாம் மறுரூபமாக்கப்படுவோம். மறுரூபத்திற்கும் இந்த உலகத்திலே நம்ம மறுரூபப்படுகிறதற்கும் மறுரூபமாக்கப்படுவதற்கும் நடுவில் அந்த மறுரூபமான வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு உன்னதமான அனுபவங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இது மறுரூபமாக்கப்பட்டவர்களுக்குத்தான். நீங்க ஆண்டவருக்கு ஜீவ பலியாய் உங்களை ஒப்புக் கொடுத்தவர்களுக்குத்தான். If you do not conform yourself to the pattern of this world, நீ அந்த உலகத்தை விட்டு பிரித்து எடுக்கப்பட்டவனாய் இருக்கிறவனுக்குத்தான் ஆண்டவர் ஒரு உன்னதமான அனுபவத்தை ஆண்டவர் காண்பிக்க விரும்புகிறார். அதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல முதல் 5 வசனத்துல இருக்கிற ஒரு 2 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். நான் பிரித்து எடுக்கப்பட்டவனாய் இருக்கணும். இந்த உலக வழக்கத்தின்படி நான் நடக்கிறவனாய் இராதபடிக்கு நான் இருக்கணும். அப்ப ஆண்டவர் என்னை எப்படி நடத்துகிறார் என்றால், அங்கு ஆண்டவர் மறுரூப மலைக்கு அழைத்து கொண்டு போக விரும்புகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், 12 சீஷர்களை அவர் என்ன செய்தார்? பிரித்து எடுத்தார். அந்த மறுரூப பிரித்து எடுத்தப்பட்ட ஜனங்கள், அதுல ஆண்டவர் மறுரூப மலையின் உன்னதமான ஒரு அனுபவத்தை காண்பிக்க, எல்லாருக்கும் காண்பிக்கத்தான் விரும்புகிறார். அந்த 12 பேரையும் தான் கூட்டிட்டு போகணும்னு விரும்பினார். ஆனால் அங்கு 12 பேர் இல்ல, அங்க எத்தனை பேர் இருந்தாங்க? Only 3 people were available to him. At that point of time, ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு உன்னதமான அனுபவத்தை அவர்களுக்கு காண்பிக்க விரும்புகிற பொழுது அவர் சுற்றி பார்க்கிறார். அந்த 12 பேர் இல்ல, அதுல 3 பேர் மாத்திரம் இருக்கிறார். அந்த 12 பேர் வரட்டும் என்று அவர் வெயிட் பண்ணல. அந்த 3 பேரை அழைத்து கொண்டு அந்த மறுரூப மலைக்கு கொண்டு போறார். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. நான் முதல்ல ஜெபத்துல சொன்னேன், you have made yourself available to God. அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? Lord, I am available. அப்போ ஆண்டவர் அவர்களை எடுத்துக்கொண்டு போகிறார் மறுரூப மலைக்கு. ஆனால் இந்த வசனத்தை வாசி பாத்தீங்கன்னா, அவரோடு கூட தனித்து இருக்கும்படி. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல நீங்க மறுரூபமாக்கப்பட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையை ஜீவ பலியாக கர்த்தருக்கென்று நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, அப்போ நீங்க கர்த்தரோடு கூட தனித்திருக்கும்படி ஏவிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? many people, எல்லாரும் என்ன ஒரு மனசுல நினைக்கிறோம்னா, எல்லாரும் ஒரு கும்பலோடு கூட ஏதோ போடணும். ஆர் in another sense you want to have a corporate worship, ஒரு பெரிய கூட்டத்தில் போய் ஒரு ஆராதனையில பங்கு பெறுகிறது. Yes, it is required. இன்னைக்கு ஆலயத்துக்கு போறவங்க 500 பேர் 600 பேர் வராங்க. அவர்களோடு கூட ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். It is a corporate worship. It is required. ஆனா இங்கு ஆண்டவர் சொல்கிறார், அவரோடு கூட தனித்து இருக்கணுமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? Are you available to him to be alone with God in your life? உன்னுடைய வாழ்க்கையில நீ ஆண்டவரோடு கூட தனித்து இருக்கும்படி சில நேரத்தை ஒதுக்கி இருக்கிறையா? அப்பதான் ஆண்டவர் அந்த உன்னதமான அனுபவத்தை காண்பிப்பார். அல்லேலூயா சொல்லுவார். Not for everyone. Not to everyone who follow the pattern of this world. இந்த உலகத்தின் படி நடக்கிறவங்களுக்கு ஆண்டவர் உன்னதமான அனுபவத்தை காண்பிக்க மாட்டார். வேணா சொல்லுவோம், அந்த தரிசனத்தை பார்த்தேன், இந்த தரிசனம் பார்த்தேன், எல்லாம் பொய் பித்தலாட்டம். எனக்கு அன்புக்குரியவர்களை ஆண்டவரோடு கூட தனித்து இருக்கும்படி. இன்னைக்கு ஆயர் அவர்கள் ஒரு காரியத்தை பேசினாங்க.
அவங்க பேசுறதே ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் தான். அதுல ஒரு சின்ன காரியம், மார்க் 9ஆம் அதிகாரத்துல அந்த 28வது வசனத்துல அங்கு ஒரு சந்திரரோகியான அந்த ஒரு வாலிபனை அந்த சீஷர்களால் என்ன பண்ண முடியாம போயிடுச்சு, அந்த பிசாசை விரட்ட முடியாம போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறார். அங்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, அவரோடு கூட போய் தனித்து ஒரு காரியத்தை கேட்கிறாங்க. நல்லா கவனிங்க. வெரி பிரைவேட்லி தே ஆஸ்க் காட். Do you have a time like that to ask God? ஆண்டவரோடு கூட தனித்து ஆண்டவர்கிட்ட போய் கேட்க முடியுதா? கும்பலா தான் நம்ம போய் கேட்க விரும்புறோம். இதுதான் நான் 2 வருஷமா கரடியா கத்திக்கிட்டு இருக்கேன். கும்பலா இருங்க, வர்ஷிப் பண்ணுங்க, கூட்டம் நடத்துங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் தனித்திருக்கும்படி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? எது உங்களால செய்ய முடியலையோ ஆண்டவர்கிட்ட தனித்து கேளுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த சீஷர்கள் செய்ய முடியாததை அவங்க பப்ளிக்ல கேட்கல, ஆண்டவரோடு கூட தனித்து போய் கேட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? Do you have the experience to be alone with God? My young children, do you have an experience to be alone with God when you are not able to perform? When you cannot do certain things in your life, do you have a time alone with God to ask, why I am not able to do it, Lord? ஏன் ஆண்டவரே என்னால இது செய்ய முடியல? ஆண்டவர்கிட்ட தனித்து உங்களால கேட்க முடியுமா? Do you allot some time to be alone with God? இந்த லெந்து கால நாட்கள் இந்த சிஎஸ்ஐ எல்லாம் பாரம்பரியம் புண்ணாக்குன்னு பேசுவாங்க எல்லாரும். நான் 70 வருஷமா இந்த லெந்து கால நாட்களை நான் அனுபவித்திருக்கிறேன். சின்ன வயசுல அது தெரியாது, அறியாத வயசுல இந்த லெந்து கால நாட்கள்னா என்னன்னு தெரியாது. ஆனா எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த லெந்து கால நாட்களே எங்க மேல போர்ஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, லெந்து கால நாட்கள்ல நீ போய் என்ன பண்ற, கொஞ்ச நேரம் போய் தனியா ஜெபம் பண்ணிட்டு வான்னு சொல்லுவாங்க. லெந்து கால நாட்களில நீ போய் வேதத்தை வாசின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நம்ம அம்மாவை அப்பாவை ஏமாத்தி இருக்கலாம். போய் ஜெபம் பண்ற மாதிரி ரூமுக்குள்ள போய் இப்படி கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு வந்துட்டு அம்மாட்ட ஜெபம் பண்ணிட்டமான்னு சொல்லி இருக்கலாம். ஆனா இந்த லெந்து கால நாட்கள் ஆண்டவரோடு கூட தனித்திருக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு நியமித்த இந்த நாட்கள், இட் வாஸ் ஃபோர்ஸ்ட் அப்பான் மீ when I was young. அப்ப எங்க அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, you have to deny something to be alone with God. அன்னைக்கு கறி சமைக்கவே மாட்டாங்க. இந்த 40 நாள் மீன் வைக்க மாட்டாங்க, பிரியாணி வைக்க மாட்டாங்க. You have to deny certain things. It was all forced on me. ஆனா அந்த நாட்கள்ல தெரியாது. இத மனசுல வச்சுக்கோங்க. நீ மறுரூபப்படுகிறது, it is not happening in one Lenten season. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு 40 நாள்ல நீங்க மறுரூபமாக முடியாது. I have given 70 long Lenten season in my life. Still I am not able to be transformed. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த மறுரூபம் ஆகிறதற்கு நாங்கள் முன்னேறிக் கொண்டே போகிறோம். The total transformation cannot happen in this life. முழுமையாய் மறுரூபமாக்கப்படுகிறது இந்த வாழ்க்கையில நடக்காது. அதைத்தான் ஆண்டவர் வரும் பொழுது அவர் வேறு விதமாய் நம்மை மறுரூபமாக்குறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் இது மறுரூபமாய் கொண்டே இருக்கும் பொழுதுதான் அவர்களைத்தான் கர்த்தர் மறுரூபமாக்க வேண்டும். This should fall deep into your heart. உங்களுடைய இருதயத்தில் ஒரு ஆழமாய் பதிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மறுரூபமாகிற அனுபவத்தை உங்களால் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? தனித்திருக்கும்படி என்னால சில காரியத்தை செய்ய முடியல. நானும் மனைவியும் ஒன்னா இருந்து ஜெபம் பண்ணோம். சில காரியத்தை அவளும் ஜெபம் பண்ணோம், நானும் ஜெபம் பண்ணோம். ஆனா ஆண்டவருடைய பாதத்தில் தனித்து இருக்கும் பொழுது ஆண்டவர் உன்னதமான காரியங்களை நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அங்க 2 உன்னதமான காரியங்கள் நடக்குது. ஒன்னு அந்த 2 நடக்கிறதற்கும் ஒரு காமன் டினாமினேட்டர் இஸ் தேர். நல்லா கவனிங்க.
அங்கு ரெண்டு உன்னதமான காரியத்தை அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் காண்பிக்க விரும்புகிறதற்கு ஒரு 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 பெரிய காரியம் அங்க நடக்குது. ஒரு மேகம் அந்த இடத்தை நிழலிடுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆண்டவரோடு கூட தனித்து இருக்கும் பொழுது அந்த மேகம் என்கிற the glory of God will descend upon you. அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுடைய மகிமை உங்கள் மீது வந்து நிற்கும். ஆண்டவர் சொல்றார், நல்ல கவனிங்க, மரியாதை சொல்றாரு, அவள் இது எப்படி ஆகும் என்று கேட்கிறாள். நான் புருஷனை அறியேனே, லூக்கா 1:35, நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும்? அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன் மீது நிழலிடும். the glory of God. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த ஆண்டவர் தனியா இருக்கும் பொழுதுதான், ஆண்டவரோடு கூட தனித்து இருக்கும்படிதான், நீ பிரித்து எடுக்கப்பட்டவளாய், பிரித்து எடுக்கப்பட்டவனாய், when you do not conform to this world, the pattern of this world, when you are alone with God, the glory of God will descend. Hallelujah சொல்லுவோம். அந்த மகிமை அங்கு வந்து தங்கும் பொழுதுதான் அங்கு ஒரு அற்புதமான காரியங்கள் நடக்குது. வானத்திலிருந்து 2 பேர் இறங்கி வராங்க இல்லையா? எலியாவும் மோசே. மேகம் சூழ்ந்து இருக்குது. அங்கு எலியாவும் மோசேயும் வந்து நிக்கிறாங்க. பேதுரு வந்து சொல்றான், ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரம், 3 கூடாரமும் போடுவோம் அப்படின்னு. இந்த பேதுருக்கு யார் அது மோசே, யார் எலியான்னு சொல்லி கொடுத்தது? Answer me. Who taught Peter? That was Moses. அது மோசே என்று அந்த பேதுருக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? அப்போ something incomprehensible happens when the glory of God descends on you. அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தருடைய மகிமை அந்த மேகம் அந்த இடத்துல வந்து நிற்கும் பொழுது, இது என்னால ஏன் செய்ய முடியல ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது, தனித்து இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய மகிமை வந்து உனக்கு எட்டாத காரியத்தை உனக்கு விளக்கி காண்பிக்கும். கரத்தட்டி ஆண்டவருக்கு. This is what will happen when you transform yourself. இந்த உலகத்தில் வாழும் பொழுது நீ பிரித்தெடுக்கப்பட்டவளாய், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உன் வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஜீவ பலியாய் நீ ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பாதத்தில் நீ தனித்திருப்பாய் என்றால் அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவனுக்கு அறியாததை கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். அவன் தான் மோசே, அவன் தான் எலியா. ஆண்டவர் அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலையே. He never made Peter to shake hands with Moses. அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலையே. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே இந்த வேதத்தில் உள்ள அநேக ரகசியங்களை வரும் நாட்களிலே நடக்க, உன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனையை மாற்ற ஆண்டவர் வைத்திருக்கிற ரகசியத்தை, பிசாசுக்கு அது ரகசியமாய் மறைத்து வைத்திருக்கிறதை ஆண்டவர் வெளிப்படுத்தி உனக்கு காண்பிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? மறைக்கப்பட்ட பொக்கிஷத்தை ஆண்டவர் எடுத்துக் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதை செய்கிறது யார் தெரியுமா? அந்த மகிமையின் ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அவருக்கு ஒரு பேர் உண்டு, மகிமையின் ஆவியானவர். ஆகையினால் தான் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது மகிமையின் ஆவியானவர் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கலாம், மகிமையின் ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த மகிமையிலே ஆண்டவர் காண்பித்த அந்த ரகசியத்தை அறிந்தவனால் அவரை குறித்து அவன் சொல்றான், மகிமையின் ஆவியானவர். அது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதை எடுத்து வீட்டுல கண்டுபிடிங்க. அந்த வசனத்தை எனக்கு மறந்துடுச்சு, எந்த வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் அவரை மகிமையின் ஆவியான் 4:14 வாசிங்க பார்க்கலாம். ஏன் நிந்திக்கிறாங்க நம்மளுக்கு தெரியல. ஏன் நம்மளை திட்டுறாங்க தெரியல. ஏன் நமக்கு எல்லாரும் விரோதமா இருக்காங்க தெரியல. ஆனா ஆண்டவர் இந்த பேதுரு சொல்றாரு,
அப்படி அறியாத காரியத்தை அந்த மகிமையின் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க மனசுல வைங்க பிரியமான, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இது ஏன் நடந்துச்சு, ஏன் புரியல, தலைமுடிய பிச்சுக்கிறோம். ஆனா கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய பாதத்துல தனித்திருங்களேன். அவருடைய மகிமை இறங்கி வரட்டுமே, ரகசியங்களை விளக்கி காண்பிக்கட்டுமே. ஏன் I am not able to perform? Why I am not able to do it? Why people are always against me? எல்லாரும் எனக்கு விரோதமாகவே இருக்கணும். ஏன் 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 ஏன்? அப்பாட்ட போய் கேட்கறதுக்கு, அம்மாட்ட போய் கேட்கறதுக்கு, இல்லைன்னா மற்றவங்கள்ட்ட போய் கேட்கறதுக்கு பதிலா முழங்கால் படிட்டு ஆண்டவரோடு கூட தனித்து இருக்கேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அங்க இன்னொரு காரியம் நடக்குது. அந்த உன்னதமான அனுபவம் சொன்னேன். வெளிப்படாத காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அந்த மேகம் வந்து மூடிக்கொள்ளும் பொழுது, தனித்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய மேகம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, நாம் அறியாத, நமக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார் என்று சொன்னேன். அந்த மேகம் அங்கு நிழலிடுகிறது. அப்பொழுது மேகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. அப்போ கர்த்தருடைய சத்தத்தை நாம கேட்கணும்னா, கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறதை நான் அறிந்து கொள்ளணும்னா, நான் பிரித்து எடுக்கப்பட்டவனாய், I am not conformed to this pattern of this world, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதவனாய், நான் மறுரூபமாகி ஆண்டவரோடு கூட தனித்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஏசாயா 30:21 வாசிக்கிறோம். நம்ம நடந்து போகும் பொழுது இடது புறமாவது வலது புறமாவது நாம் சாயும் பொழுது வழி இதுவே என்று என்னுடனே கொண்டு சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்பேன். ஒரு சத்தத்தை கேட்பேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, அந்த சத்தம் எல்லாருக்கும் கேட்காது. நீங்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. எல்லாரும் அந்த வெளிச்சத்தை பார்க்கிறாங்க. சவுல் போயிட்டு இருக்கான் தமஸ்குவின் பாதையில. ஒரு பெரிய வெளிச்சம், சூரியனை காட்டிலும் 7 மடங்கு பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சம் அவர்களை சந்திக்கிறது. எல்லாரும் வெளிச்சத்தை பார்க்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சவுலோடு கூட பேசுகிற சத்தத்தை மற்றவர்கள் என்ன பண்ணல? கேட்கல. The others were not able to listen to the voice of God which was from heaven. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது, சவுலே சவுலே. வெளிச்சத்தை எல்லாரும் பார்க்கிறாங்க, எல்லா கண்களும் வெளிச்சத்தை பார்க்குது. பட் அந்த ஆண்டவருடைய சத்தத்தை யாரும் கேட்கல. இட்ஸ் a mystery. இட்ஸ் a mystery. எல்லாரும் கேட்கிறாங்கன்னு ஆண்டவர் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அது ஏலிக்கு கேட்கலையே. ஏலிக்கு கேட்கலையே, சாமுவேலுக்கு தானே கேட்டுச்சு. அவரோடு கூட தனித்திருக்கும் பொழுது, அல்லேலூயா சொல்லுமா, கூட்டத்தில் கும்மாளம் போடும் பொழுது அல்ல. There is a time to come together. எல்லாரும் ஒன்று கூடி வருவதற்கு ஒரு நேரம் உண்டு. ஆனால் தனித்திருக்கும்படி ஒரு நேரம் உண்டு. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. I cannot say much stronger words than this today. I have used it. இதுக்கு மேல நான் இந்த தமிழ் பைபிள்ல சொன்ன மாதிரி நான் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நான் அப்படியே பாயிண்ட் பிளாங்கா தமிழ் பைபிள் சொல்லுது. ஆனா ஆங்கில வேதாகம் சொல்கிறது போல, you do not conform to the pattern of this world. It looks like a suggestion. நான் இன்னைக்கு சஜஷனை போல சொல்லல, நீ ஆண்டவரோடு கூட தனித்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இன்னைக்கு பெற்றுக்கொள்றோம். ஆனா இந்த மகிமையின் வரத்தை இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோம். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன் மீது நிழலிடும். அப்பொழுது மனுஷனால் கூடாத காரியம் என் தேவனால் கூடி வரும். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. These Lenten days, can you increase your time to be alone with God? ஆண்டவரோடு கூட தனித்திருக்கிற நேரத்தை நீங்க அதிகரித்து பாருங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தெரியாத, புலப்படாத, அறியாத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லக்கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
சொல்லுவார், சொல்லக்கூடும் இல்ல, சொல்லுவார். He has to say it. ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர் ஆச்சே. நான் எல்லாவற்றையும் விட்டு என் ஆண்டவருடைய பாதத்தில் நான் வந்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசுவாரா பேச மாட்டாரா? முழங்கால் படி.